கேரக்டர் அளவுல ரொம்ப அடி வாங்கிட்டோமோ! இன்னும் நெறைய என்ன கத்துக்கணும். அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, தன்னோட பெர்சனாலிட்டிய எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்காது. எத பண்ணலாம்? எத பண்ணக்கூடாது? எத பண்ணா சரியா இருக்கும்? அப்படிங்கிறதையும் தாண்டி, யாருக்கும் யாரும் வந்து சொல்லிக் குடுக்க போறதில்ல. இத டெவலப் பண்ணா உங்களோட பெர்சனாலிட்டி கேரக்டர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதனால நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் போலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா, வெரி ஃபியூ தான். அப்படி நான் இங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இஎன்டிபி பெர்சனாலிட்டி. இஎன்டிபி பெர்சனாலிட்டி. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இ வந்து எக்ஸ்ட்ரோவெர்ட்டட், ஐ வந்து இன்ட்யூசிவ், டி வந்து திங்கிங், பி வந்து பெர்சீவிங். இந்த 4 இதோட என்னென்ன ப்ரோஸ் இருக்கு, கான்ஸ் இருக்கு. இதுல இருந்து என்னென்ன கத்துக்கலாம், என்னென்னத நீங்க இது பண்ணலாம். இது மேபி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, என்னால ஒரு ஷெட்யூல்குள்ளே ஃபிக்ஸ் ஆக முடியல. இந்த ஷெட்யூல்குள்ள எப்படி நான் ஸ்டிக் ஆகுறது? ஸ்டிக் ஆனாலும் வெளிய வந்துடுறேன் அப்படிங்கிறதையும் தாண்டி, முதல்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்ல. பண்றதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ் ஏதாவது தேவைப்படும். அப்படிங்கிறப்போ, இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கைட்லைன குடுக்கும். ஸோ, நாளையிலருந்து இத பத்தின வீடியோஸ் தான் போட போறேன்.